Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. நம்ம இந்த சேனலில் வந்து மோஸ்ட்லி ஃபோட்டோ எடிட்ஸ், அன்பாக்சிங் வீடியோஸ், ரிவ்யூஸ், அப்புறம் ட்ரோன் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் ட்ராவல் விளாக்ஸும் நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கைன் மாஸ்டரில் எப்படி வந்து இப்போது ஒரு சீஷோரில் அந்த வேவ்ஸ்க்கு கீழே எப்படி டெக்ஸ்ட் வந்து போட்டுட்டு எப்படி நம்ம அந்த வேவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை அனிமேட் பண்ணுறோம், எப்படி அதை வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எந்த வீடியோ பண்ண போகிறோமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே இதை ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். இது நான் ட்ரோனில் எடுத்திருக்க ஒரு வீடியோ, ஒரு டாப் ஆங்கிள் வீடியோ மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் அந்த வீடியோ. இதை நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். இப்போ இந்த வேவ் வந்து இப்படி வந்து மேலே கவர் ஆகுது சீஷோரில். ஸோ நான் வந்து இந்த பிளேஸில் டெக்ஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஃபைன், இப்போ நம்ம இந்த வீடியோ ரெடி. ஃபஸ்ட் ஃப்ரேமில் வச்சுக்கிறேன். லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இங்கே வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. மீடியா, எஃபெக்ட், ஓவர்லே, டெக்ஸ்ட் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங்னு. இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு ஆப்ஷன் தான் போகிறோம். ஒன்று டெக்ஸ்ட் அண்ட் ஹேண்ட் ரைட்டிங். ஃபஸ்ட் இப்போ டெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். டெக்ஸ்ட் போயிடுறேன். இதில் நீங்கள் என்ன ப்ரெஸ் பண்ணணுமோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோன்னு டைப் பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்து ரீசைஸ் பண்ணி இப்போ இந்த சைஸ் மட்டும் நான் வச்சுக்க போகிறேன். இந்த இடத்துல தான் நான் வைக்க போகிறேன். வச்சுட்டு இந்த ஃபாண்ட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ இங்கே நான் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணலாம். இங்கே நிறைய இருக்குது. இதில் நீங்கள் எது வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த செகண்ட் ஒன் கிரப்ஸ்டர் ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். அதில் இந்த மாதிரி ஆகிடும். அண்ட் கலர் வந்து ஒயிட் இருந்தாவே பெட்டராக தான் இருக்கும். நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் இங்கே போயிட்டு நீங்கள் வேறு கலர் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் பர்டிகுலராக நீங்கள் வந்து இந்த க்ரீன் மட்டும் சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம அதை தான் வந்து யூஸ் பண்ணி நம்ம கீப் பண்ண போகிறோம். ஸோ இதை தவிர எது வேணால் பண்ணிக்கலாம். எனக்கு என்னமோ இந்த வேவோட கலர் ஒயிட் இல்லையா, அந்த ஒயிட்டே இருந்தால் பெட்டர்னு தோணுது. இல்லை கொஞ்சம் ஆஃப் ஒயிட் மாதிரி இது மாதிரி வச்சாலும் ஓகே. நான் இப்போ இதே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் இதை ஓகே கொடுத்துட்டு சேம் இதே லேயரில் லாஸ்ட் ஆப்ஷன் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு இல்லையா, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரஷ் டூலில் வந்து ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க. இது நான் ஏற்கனவே பண்ணதுனால டிஃபால்ட்டாக இப்போ இதில் இருக்குது. பட் உங்களுக்கு வேறு எதில் அது இருந்ததுன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. கலர் வந்து இந்த க்ரீன், பர்டிகுலர்லி இந்த க்ரீன் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது குரோமா கீப் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் இதோட சைஸ் வந்து நான் மேக்ஸிமம் சைஸே வச்சுக்கிறேன். நீங்கள் மினிமம் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஹேண்ட் ரைட்டிங் டூலில் தான் இருக்குது. நீங்கள் கரெக்டாக அந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா, இது மேலே ஒரு சின்ன ஒரு லைன் மாதிரி போடுங்க. இது ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் வரும். இப்போ இதை போட்டுட்டு அக்செப்ட் கொடுத்துட்டு இந்த ஹேண்ட் ரைட்டிங் டூலை செலக்ட் பண்ணால் இங்கே ஆல்ஃபா இருக்குது பாருங்கள். இந்த ஒப்பாசிட்டி வந்து இப்போ உங்களுக்காக மட்டும் இதை வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ரெடியூஸ் பண்ணி வச்சுட்டு ஹேண்ட் ரைட்டிங் டூல் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் கீயோட சிம்பிள் இருக்குது. இதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி இப்படி போகணும். இப்படி போனீங்கன்னா இது மூவ் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் இப்படி வச்சுட்டு இங்கே இந்த அனிமேஷனை வந்து நீங்கள் ஸ்லோவாக ஃபிங்கர்லேயே மூவ் பண்ணலாம். ரொட்டேஷன் வேணும்னாலும் இப்படி டர்ன் பண்ணலாம். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இப்படி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது நீங்கள் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோ நல்லாயிருக்கும்.
இது ஃபுல்லாகவே ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஃபுல்லாக வைக்கணும்னு பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ரீசைஸ் பண்ணியும் ஃபுல்லாக வைக்கலாம். எப்படி நான் இன்னொரு வேவுக்கும் ஒரு லைன் போட வேண்டி இருக்குது. ஸோ அதையும் பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் இப்படி வச்சுட்டேன். இப்போ இதுதான் இப்படி தான் அனிமேட் ஆகிருக்கு. இதை ஓகே கொடுத்துட்டு அகைன் லேயரை சூஸ் பண்ணி ஹேண்ட் ரைட்டிங் எடுத்துக்கிறேன். இப்போ இது செகண்ட் ஹேண்ட் ரைட்டிங். இதுலேயும் அதே ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ இன்னொரு லைன் மட்டும் நான் இங்கே இப்படி போட்டுக்கிறேன். இந்த பக்கம் இருக்க வேவுக்கு இதுக்கும் வந்து சூஸ் பண்ணி ஆல்ஃபாவில் போயிட்டு கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன் எனக்கு வியூ பண்ணுறதுக்காக. பண்ணிவிட்டு சேம் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை சூஸ் பண்ணிவிட்டு அனிமேஷனுக்கு ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பை ஃப்ரேம் மூவ் பண்ணணும். ஓகே, இப்போ இது ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க இந்த அனிமேஷன் எப்படி வந்திருக்குன்னு. ஃபைன். இப்போது இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை சூஸ் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி ஃபுல் வச்சுக்கோங்க. சேம் இதுக்கும் ரெண்டுத்துக்கும் 100% வச்சுட்டு ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஒரு அனிமேஷனை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன சைஸில் பண்ணணுமோ ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் மட்டும் கொடுங்க. இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் பண்ண எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிக்கோங்க. வீடியோ, ஹேண்ட் ரைட்டிங் எல்லாத்தையுமே. இப்போ பேசிக் லேயர் மட்டும்தான் இருக்குது. இப்போ அகைன் லேயர் சூஸ் பண்ணிவிட்டு மீடியா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோஸ்லாம் ஃபஸ்ட் ஃபோல்டரில் இருக்கும். இது ஒரு தடவை சூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக பண்ணது இருக்கும். இந்த வீடியோ இப்போ ரீப்ளேஸ் ஆன உடனே இங்கே இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் செகண்ட் ஆப்ஷன் மேக்ஸிமம் சைஸ் இதை கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துருச்சு. இதை ஓகே கொடுத்துட்டு இந்த வீடியோ ஒரு தடவை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் குரோமா கீ இருக்கு இல்லையா, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. எனேபிள் கொடுங்க. டிஃபால்ட்டாக வேறு ஏதாவது கலரில் இருக்கும். இந்த கீ கலரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சூஸ் பண்ண அந்த க்ரீன் கலர் இதை கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. இங்கே இருக்க இந்த அட்ஜஸ்ட் பண்ணி 50% இருக்குது. அதை ஃபுல் வச்சிங்கன்னா 72 வரும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கில் பண்ண அந்த லைன்ஸ் வந்து கீ ஆகிடும். ஸோ அந்த இடம் வந்து உங்களுக்கு எரேஸ் ஆகிடும். மீதி இருக்க வீடியோன்ற எழுத்து மட்டும் இருக்கும். இப்போ பாருங்கள். ஸோ இவ்வளோ தான். ஸோ வேவ்ஸ் கீழே லெட்டர்ஸ் வச்சு அனிமேட் பண்ணுறது இப்படி தான். நீங்களும் இதே மாதிரி வீடியோஸ் ரெடி பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போடுங்க. நான் இதில் மாதிரி பண்ண மற்ற வீடியோஸையும் நான் உங்களுக்கு வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.